இந்த சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சுக்கா ஒன்று பண்ண போகிறோம். இதுக்குன்னு ஒரு பவுடர் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 20 கிராம் காஞ்ச தேங்காய் பண்ணிடணும். பவுடராக அரைக்க போகிறோம். 3 டீஸ்பூன் போட்டு பவுடர் பண்ணணும். இத்தனை கடலெண்ணெய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 5-6 காஞ்ச மிளகா, ஒரு 2 கை சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஒரு 2-3 காஞ்ச மிளகா, சாரி பச்சை மிளகா, ஒரு 10 கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு நம்பர், மீடியம், சுக்காக்கு தேவையான உப்பு, பூண்டு விழுது 1, 2 டேபிள் ஸ்பூன் சைஸ் தக்காளி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் ஒரு கோபுரம் மாதிரி டீஸ்பூன், தெகி மிக்ஸ் பவுடர். இது 3 போட்டுட்டு 100 ml தண்ணி ஊற்றிருங்க. இது மாதிரி 3/4 டீஸ்பூனில் கரம் மசாலா தூள், மந்த்ரா கடலை எண்ணெய். நான் இங்கே ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். பண்ணிங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டான். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இவன் மண்டை மேலே தூவிடுங்க. அவன் கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருதோ அவ்வளோத்தையும் தூவுங்க. தூவிட்டு டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணியை அப்படியே மேலாக்க தெளிச்சு விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பர்.